ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சத்து மாவு பேன் கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தட்டில் ஒரு பாதி செவ்வாழை நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த செவ்வாழையை இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு பருப்பு இதெல்லாம் மேஷ் பண்ணுவோம்ல, அந்த மேஷை எடுத்துட்டு இந்த வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஃபுல்லாக ரொம்ப நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வாயில் நம்மளுக்கு இதுவாகாது சாப்பிடும்போது. ஸோ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் ஒரு முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனால் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த வெள்ளையும் கரு முட்டையும் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே மேஷ் பண்ணி வச்சுருந்த இந்த வாழைப்பழத்தை அதோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பழத்தை அதோடு ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டுத்தையுமே. இந்த மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ணி விட்டதுக்கப்புறமா எனக்கு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். இந்த கவர்மெண்ட்டில் கொடுத்த சத்து மாவு அதை ஒரு கப் அளவுக்கு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா நீங்கள் நார்மல் சுகர் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நார்மல் சுகரோட இந்த ஒயிட் சுகரோட இந்த நாட்டு சர்க்கரை நல்லா ஹெல்த்தியானது. ஸோ இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையை நீங்கள் அதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் எடுத்துக்கிறேன். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் பால் எடுத்துக்கிறேன் ஒரு பாதி பவுல் அளவுக்கு. அந்த பாலையும் அதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா கட்டி கட்டியாக வராமல் நீங்கள் நல்லா ஃபுல்லாக பீட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நம்ம தோசை ஊற்றுவோம்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. தோசை மாவு வர அளவுக்கு அந்த பதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ நான் கேஸ் அடுப்பில் தோசைக்கல் எடுத்து வச்சுக்கிறேன். தோசைக்கல் நல்லா சூடாகணும். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த இதுவை எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி பொறுமையாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதை ஸ்லோலியே நீங்கள் வச்சு செய்யணும். இந்த மாதிரி ஊற்றி எடுத்ததுக்கப்புறமா நெய்யை அதில் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஊற்றாதீங்க. ஊற்றினீங்கன்னா ஒரு மாதிரி திகட்டிடும். அதனால் நான் நெய் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு சொட்டு அளவுக்கு இந்த மாதிரி நான் ஊற்றிக்கிறேன்.
ஏன்னா நீங்கள் ஸ்லோவில் வச்சே தான் நீங்கள் இதை செய்யணும். ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்சிரும், சாப்பிட நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா எல்லா இடத்துலையும் நெய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா இது நல்லா வேகணும். இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி பொறுமையாக ஒன்று ஒன்றா புடாத அளவுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. நான் பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி போடுறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறமா 2 சைடுமே 5 நிமிஷத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், சுவையான பேன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் நார்மலாக சத்து மாவு கஞ்சி வந்து நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேன் கேக்கு அப்படின்னு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.